எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதிமுகவின் தோல்விக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்குமா அப்படின்னா அதை பற்றி என்ன அப்படின்றத இந்த வீடியோ முழுமையாக நம்ம விளக்கமாக பார்ப்போம். என்ன அப்படின்னா, தாவேகாவிற்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பலம், திமுகவிற்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பலம் அதிமுகவுக்கு இல்லையா அப்படின்ற ஒரு முக்கிய கேள்வி எழுது. என்ன பலம் அப்படின்னா, ஊடக பலம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இரண்டு கட்சிகளோட பின்தங்கி இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நிதர்சனமான உண்மை என்னன்னா, அதிமுகவுக்கு ஒரு யூடியூப் பக்கத்தில் கூட ஒரு ஆதரவாக பேசக்கூடிய ஆதரவாளர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த அளவுக்கு ஏன் பார்த்தீங்கன்னா கட்சி தலைமை ஒரு நிறைய இளைஞர்களாகட்டும், அதாவது ஊடகத்தில் ஆதரவாக பேசக்கூடியவர்களாகட்டும், அதாவது திமுக இருந்தாலும் சரி, தாவேகாவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு சிறிய தொகையை கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா பேச வைக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. அந்த முயற்சியை கூட ஏன் அதிமுக தலைமை எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. என்னதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் 0.71% வாக்கு அதிமுக அதிகமாகவே எடுத்திருந்தாலும், தற்போது புதிய வாக்காளர்கள், தற்போது இளைஞர்களோட வாக்கு அதிமுகவுக்கு விழவே இல்லை அப்படின்றத பார்த்தீங்கன்னா உண்மை. அதாவது 21% வாக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பேஸ் ஓட் என்னவோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வாக்காவே இன்று வரைக்கும் இருக்குது. அந்த பேஸ் ஓட் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலும் சரி, அதுக்கு முந்தைய தேர்தலையும் சரி, எந்த விதத்திலுமே பார்த்தீங்கன்னா குறையணும். அதாவது அதிமுக தொடங்கப்பட்ட போது எந்த வலுவு இருந்ததோ அதே வலிமையில தான் இருக்கு. ஆனால் எந்த ஒரு வலிமை இழப்பும் எங்கேயுமே ஏற்படலை. டெபாசிட் இருந்ததாக பல தொகுதியில் சொல்லப்பட்டாலுமே அதே அளவுக்கு திமுகவும் பார்த்தீங்கன்னா பல தொகுதியில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமும் போயிருக்கு. ஒரு சில தொகுதியில் திமுக பார்த்தீங்கன்னா டெபாசிட் இழந்திருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. என்னதான் இருந்தாலும் ஊடக பலத்தை ஏன் அதிமுக பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தாம இருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கிய பார்த்தீங்கன்னா கேள்வியா இருக்கு. திமுகவோட எம்பிஆர், அதாவது தூத்துக்குடி எம்பிஆர் கூட கனிமொழி அவர்களோட பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் யாரும் நம்பாதீங்க, அதாவது இன்ஸ்டாகிராமில் தான் திமுக தோத்து போச்சு அப்படின்ற அளவுக்கு, அதாவது எந்த ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் ஒரு பொய் செய்தியை பரப்பி எத்தனை கட்சி பார்த்தீங்கன்னா காலி பண்ண ஒரு பெருமையை சாரும் அப்படின்னா அது திமுக தான் பார்த்தீங்கன்னா சேரும். 2018-16 காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக அந்த விஜயகாந்த் அவர்களை இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா கேவலமாக ட்ரீட் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் அவர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே செட் பண்ணப்பட்டுச்சு. அதே தான் கடந்த 5 ஆண்டுகளும் அதிமுகவை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டணுமோ அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. அதாவது எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னாலே அதிமுகவை பற்றி மட்டும்தான் இருக்கும். அது இல்லாமல் திமுக தோத்ததற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சரியான நடவடிக்கை எடுக்காது. அதாவது இந்த குற்றச்செயல்களில், போதைப் பொருள்களில் பார்த்தீங்கன்னா நிறைய குற்றங்களை மறைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்லாட்சி நம்ப வைத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த திமுக தோல்விக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கு. அதாவது ஒரு உண்மை செய்தியை போடாமல் பொய்யை பேசிக்கிட்டு, அதாவது கர்மாயிஸ் பூமராங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த இடத்துல திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா பழி வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எந்த ஒரு கட்சி ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா பொய் செய்தியை பரப்பிட்டு மற்ற கட்சியை பார்த்தீங்கன்னா இல்லாத போலாதெல்லாம் சொல்லிட்டு இருந்த கட்சியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா ஊடகத்தால தான் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு புலம்புற அளவுக்கு பார்த்தீங்கன்னா காலம் எப்படி மாறி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால் நிச்சயமா பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஊடக பலத்தை பார்த்தீங்கன்னா மேம்படுத்தணும். ஐடிவிங்க பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக செயல்படுத்தினா மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்செட் இளைஞர்களோட ஓட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது திமுக பார்த்தீங்கன்னா இப்போ தோற்றிருந்தாலுமே உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்செட் இளைஞர்கள் மீட்டிங் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது தற்போதைய இளைஞர்கள், திராவிட இயக்க ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மீட்டிங் ஏற்படுத்தி, அதாவது அந்த மாதிரியான செயல்பாடுகள் ஏன் அதிமுகவிடம் இல்லை அப்படின்ற ஒரு முக்கிய கேள்வி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நிச்சயமா பார்த்தீங்கன்னா ஊடக பலத்தை மேம்படுத்தினா மட்டுமே பார்த்தீங்கன்னா திமுகவையும் தாவேகாவையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா வீழ்த்த முடியும். இல்லைன்னா புதிய வாக்காளர்கள், இளைஞர்களோட ஓட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டம். அதனால அதிமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவாக அதிமுக ஐடி விங் ஆகட்டும், அதே மாதிரி அதிமுகவோட சாதனைகளை சொல்லி பேசக்கூடிய, அதாவது தெளிவாக பேசக்கூடிய இளைஞர்களை அதிமுகவில் முன்னிலைப்படுத்தினா மட்டுமே பார்த்தீங்கன்னா அதிமுக மீண்டும் பார்த்தீங்கன்னா வெற்றி பாதைக்கு திரும்பும். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சீட்டுகளில் வேணால் பார்த்தீங்கன்னா கம்மியான சீட்டுகள் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஓட் பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே அதிமுக பார்த்தீங்கன்னா பின்தங்க கிடையாது. கண்டிப்பாக ஐடி விங்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே ஒற்றுமை இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் அதிமுக வெற்றி பாதைக்கு திரும்பும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.